வணக்கம்ங்க. இது இனிதுங்க. இன்றைக்கி சமையல் தாங்க. இன்றைக்கி பாருங்கள், மீன் குழம்பு வைக்கிறாங்க. மீன் குழம்புக்கு வடகம் தாளித்து செய்கிறாங்க. இது வடகம் வீட்டிலே போட்ட வடகம் தாங்க. இந்த வடகம் போட்டோம்னா வெங்காயம் விலை அதிகமாக விற்கிதுங்களா, வெங்காயமும் ஆயிடுச்சிங்க என்கிட்ட. அதனால் இன்றைக்கி வெங்காயம் இல்லாமல் வடகத்துலேயே செய்கிறேங்க. சின்ன டிஃப்ரெண்ட்டு கூட தெரியாதுங்க மீன் குழம்புல வெங்காயம் போடலான்னு. ஏன்னா இந்த வடகமே வெங்காயத்தில் செய்யுது. இதுக்கு தாங்க அந்த காலத்துலலாம் வெங்காயம் கம்மியாக இருக்கும்போது வடகம் சேர்ந்து வச்சுக்குவாங்க, மழை நாளில் விலை அதிகமாக இருந்தால் இல்லைன்னா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி என்கிட்ட இல்லை, வாங்கிட்டு வரணும். நான் அதனால் அந்த வடகத்துலேயே செய்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எப்பயுமே மீன் குழம்புனா வடகத்தில் தான் செய்வேன், வடகம் இல்லாமல் செய்யவே மாட்டேன். ஆனால் வெங்காயம் போடுவேங்க கொஞ்சம். இன்றைக்கி வெங்காயம் போடாமலே செய்திருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்க மீன் குழம்பு. அதுமாதிரி நீங்களும் அது மாதிரி வடகம்லாம் போட்டு வைங்க. இல்லை விற்கிதுங்க இப்போ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு கூட செய்யலாங்க. வடகம் போட்டு செய்து பாருங்கள் ஒரு தடவை, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புளி ஊற வச்சு எல்லாம் பண்ணி மிளகாத்தூள் வீட்டிலே அரைக்கிற மிளகாத்தூள் தாங்க நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வடகத்துலேயே நான் மீன் குழம்பு தாளிச்சிருக்கேன். எல்லாேருக்கும் அதெல்லாம் மீன் குழம்பு செய்ய தெரியணுன்றதுனால தான் அதெல்லாம் சொல்லலை. அதெல்லாம் செய்திருக்கேன். மீன் பாருங்கள், நல்ல எந்த மீனாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாறை மீனும் கிழிச்ச மீனும். அந்த பாறை மீன் வறுக்கிறதுக்கும் இதுவும் இப்போ உப்பு போட்டு கழுவணுங்க. உரசி நம்ம எந்த மீன் வாங்கினாலும் உப்பு போட்டு நல்லா உரசணும்னு வச்சுக்கோங்க. அது மேலே இருக்க அழுக்கெல்லாம் வந்துடுங்க, பெடார் இல்லாட்டா கூட. அப்புறம் நான் வீட்டு மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சோண்டு போடுறாங்க, சும்மா கலருக்கு தாங்க. எங்கள் வீட்டு மிளகாத்தூளே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் புளி கரைச்சி தண்ணி தெளித்து தாங்க நான் செய்வேன். லெமன் போட்டு பிசையலாங்க, ஆனால் புளி தண்ணி ஊற்றினே பிசைஞ்சால் சூப்பராக இருக்குங்க இந்த மீனுக்கு. அதனால் நான் புளி தண்ணி தாங்க ஊற்றி பிசைவேன் மீன் எப்பயுமே. லெமனும் போடலாங்க, ஆனால் எனக்கு புளி நம்ம மீன் குழம்பு ஊற வைக்கிறோமா, அதிலே நான் போட்டு தண்ணிக்கு பதிலாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் அந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு, மீன் வறுவல், இதை அப்படியே பிரட்டி வச்சுருவாங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே போட மாட்டாங்க. அந்த நம்ம வீட்டு மிளகாத்தூள் எல்லாத்துக்கும் ஆல் ஃபேவரெட்டுங்க. அந்த மிளகாத்தூள் எல்லாத்துக்குமே போடலாங்க வீட்டில் அரைக்கிறது. அது கூட கொஞ்சோண்டு காரத்தூளுக்கு கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதாங்க நம்ம போட்டுருக்கு. இதுவே நல்லா கம்மன்னு இருக்குங்க. இது புளி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சோம்னா, அதாங்க பிசைஞ்சு வைக்கிறேன். இது ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டா 1 மணி நேரம் கழித்து நம்ம அப்படியே செய்துடலாங்க. சூப்பராக இருக்குங்க வறுத்தோம்னா. அதாங்க குழம்பும் நல்லா கொதிச்சிடுச்சிங்களா பாருங்கள். மாங்காய் போட்டு, மாங்காய் வந்து மீனையும் போட்டு இந்த குழம்பு பாருங்கள், தளன்னு கொதிச்சிடுச்சிங்க. இறக்கி விட வேண்டியது தாங்க. இறக்கிட்டு இப்போ மீன் வறுக்க போகிறேங்க. மீன் வறுத்த சட்டன்னு பேசினுக்கிட்டு கடகடன்னு வேலை முடிஞ்சு போச்சு. மீனும் வறுத்துட்டேங்க. எப்படி இருக்குது பாருங்கள் மீன். வறுத்துட்டேன். அப்புறம் மீன் குழம்பும் அப்படியே பாருங்கள். மீன் குழம்பு இப்போ கொஞ்ச நேரம் அடங்கிட்டு வந்து பாருங்கள், அப்படியே கலந்து எண்ணெய்லாம் மீன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. மாங்காய் அந்த மீன் குழம்பும் நான் கொஞ்சம் தண்ணியாக தாங்க வைப்பேன். சூடாக சாதம் வச்சுருக்கேன். அப்புறம் தயிர் தாளிச்சிருக்கேன். இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்னங்க சமையல்? நீங்கள் எப்படி மீன் புளி தண்ணி ஊற்றி யாராவது வறுப்பீங்களா, வடகம் போட்டு யாராவது மீன் குழம்பு வைப்பீங்களா? அதை சொல்லுங்கள் கமெண்ட்டில். எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆகுதுங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க.